ஹலோ ஹலோ. சொல்லுங்க. சார் சொல்லுங்கள் சார். சார் ஆக்சிஸ் பேங்க்லேருந்து கால் பண்ணியிருந்தோம். சொல்லுங்க. சார் மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ம். லோன் ஏதாச்சும் தேவைப்படுதுங்களா? எந்த பிரான்ச்சுங்க? சென்னை அண்ணாநகர் பிரான்ச்சு சார், ஹெட் ஆஃபீஸ். ஆ சென்னை அண்ணாநகர் பிரான்ச்சு சார், ஹெட் ஆஃபீஸ். ஓகே ஓகே. நாங்கள் மேட்டுப்பாளையம் பிரான்ச்சுக்கு போகணுமா இல்லை அங்கே மெட்ராஸ் வரணுமா? அப்படி இல்லை சார், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே பரவாயில்ல. இப்போ நாங்கள் சென்னை அண்ணாநகர் பிரான்ச்லேருந்து இங்கே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் நியர்பை பிரான்ச்சு ஆக்சிஸ்லேருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் சைனுக்காக வருவாங்க. நோ ப்ராப்ளம் சார், பண்ணி கொடுத்துடலாம். ம். ஆமாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ சார் தேவைப்படுது? என்ன வேணும் உங்களுக்கு அதுக்கு? பேசிக் டாக்குமெண்ட்ஸே போதும் சார். நாங்கள் அன்செக்யூரில் பண்ணுறதுனால உங்களுக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸே போதும். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களோட ஃபோட்டோ, இந்த மாதிரி பேசிக் டாக்குமெண்ட் வச்சு தான் சார் பண்ணிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 7% தான். 100க்கு 70 பைசா. 100க்கு 70 பைசா, 7%. ஓகே. வேற என்ன வேணுங்க? ஆமாங்க சார். ஆமாங்க சார், அவ்வளோதான் சார். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ சார் தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 10 lakhsனா 10 lakhs இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்மகிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% வருதுன்னா, இப்போ நீங்கள் 10 lakhs எடுக்கிறீங்கன்னா பிஃபோராக அந்த 10 lakhsக்கு உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசின்றது இருக்கிற மாதிரி வரும் பாண்டு. அந்த பாலிசி பாண்டை வச்சு தான் நாங்கள் லோன் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து 10 lakhsக்கு பிஃபோராக 50,000 பாலிசி இருக்கிற மாதிரி வரும். ம். அது எடுத்தால் தான் உங்களுக்கு 10 lakhs வந்து ப்ராசஸ் பண்ணி தருவோம். அதனால தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% வருது. இன்னைக்கு டேட்டில் நீங்கள் இப்போ 50,000 பாலிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 days உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிடைக்கும் சார். ம். ஆமாம், அந்த 50,000 உங்களுக்கு ரிட்டர்னபிள் அமௌண்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் லோன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமருக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் பேங்க் சைட்லேருந்தே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் எடுத்து கொடுத்துருவோம். அதற்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா அந்த நீங்கள் இன்சூரன்ஸை கண்டினியூவும் பண்ணிக்கலாம். இது என்ன ஆப்ஷன் என்னன்னா, இப்போ வந்து கஸ்டமர் லோன் அமௌண்ட் கட்ட முடியும். இன்சூரன்ஸ் இப்போ வந்து அதான். ஆமாம் சார், உங்களுக்கு தேவையில்லாம் ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம். ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துக்கலாம். 3 மாதத்துக்குள்ள ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் கட்டிட்டதுக்கு அப்புறம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து லோனுக்காக தான் நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் நாங்கள் உங்கள் லோனுக்காக தான் அப்ரோச் பண்ணுறோங்களே, இன்சூரன்ஸ்க்காக பண்ணல. அதனால தான் இப்போ உங்களுக்கு வேணும்னா நாங்களே எங்கள் பேங்க் சைட்லேருந்து 3 monthsக்குள்ள நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். உங்களுக்கு வேணும். ஆமாம் சார், வேணும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் அது. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 10 lakhs லோன் எடுக்கிறீங்கல்ல, 10 lakhs லோனுக்கு நீங்கள் இந்த 10 lakhs லோன் உங்களால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் இப்போ உங்களை நீங்கள் கட்டுற இன்சூரன்ஸ் அமௌண்ட்லேருந்து உங்கள் லோனை மட்டும் கிளைம் பண்ணுறோம். உங்கள் ஃபேமிலி எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி பேசிஸும் இருக்குது. இந்த 2 பேசிஸ் இருக்குது சார். நீங்கள் வட்டி அசலும் தனித்தனியாகவும் கட்டிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் லோன் இஎம்ஐ கட்டுறதா இருந்தால் கட்டிட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேசிஸும் இருக்குது. பணம் கட்ட இறக்காமையும் பணம் கட்ட முடியலன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கிக்குவீங்களா? ஆமாம் சார், நீங்கள் லோன் அமௌண்ட் உங்களால் கட்ட முடியாத பட்சத்தில் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறோம். எப்படி இந்த ஆஃபர் பேசிஸ் போகுதுன்னா, நிறைய கஸ்டமருக்கு இப்போ லோன் கேன்சல் ஆகுதுல்ல, சிபில் அடிபட்டுருக்கு, ஐடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி கஸ்டமரை நாங்கள் இதுமாதிரி அப்ரோச் பண்ணி நாங்கள் லோன் கொடுத்துட்ருக்கோம் ஆக்சிஸ் ஹெட் ஆஃபீஸில். ஆமாங்க சார். இப்போ வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபீஸ் எவ்வளோ வரும்? டாக்குமெண்ட் ஃபீஸ் நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. சார்ஜஸே கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சார்? பிஸ்னஸ் பண்ணுறேங்க. என்ன மாதிரி பிஸ்னஸ் சார் பண்ணுறீங்க? கார்மெண்ட் பிஸ்னஸ். புரியலைங்க சார்? கார்மெண்ட். எவ்வளோ சார் டர்ன் ஓவர் ஆகுது மந்த்லி ஒரு அப்ராக்சிமேட்டா? மாதம் ஒரு 2 லட்ச ரூபா ஆகும். ஒரு 2 lakhs வருது. அடிஷ்னலாக ஏதாச்சும் இது போக ஏதாச்சும் இன்கம் வருதுங்களா? வேறு இன்கம் எல்லாம் இருக்குது. அதை எதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, 2 lakhs வருது. ஓகே சார். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சார் பேசுகிறீங்க? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். கோயம்புத்தூர். உங்கள் ஏஜ் சார்? 57. புரியலைங்க சார்? 57. உங்கள் நேம் சார்? சாதிக். புரியலைங்க சார்? சாதிக். ஷாதிகா? ஓகே, அப்படி லைனில் வெயிட் பண்ணுங்க சார். சீனியர் பர்சன் கிட்ட நான் கால் கனெக்ட் பண்ணுறேன். வண்டி ரீபேமெண்ட் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படிங்கிற லைனில் வெயிட் பண்ணுங்க. ஹலோ சார், வெரி குட் ஆஃப்டர்நூன். ஆல்ரெடி பேசியிருந்தாங்களே லோன் விஷயமா, உங்களோட மேனேஜர் பேசுகிறேன். சரிங்க, சொல்லுங்கள். ஸோ அவங்க சொன்ன லோனில் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குங்களா, இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா சார்? சொல்லுங்கள். எப்படி எனக்கு புரியல. சொன்னதே எனக்கு சரியாக சார் புரியல. இது ஓகே. நம்ம பேங்க்கில் வந்து செக்யூர் லோனும் கொடுக்குறோம், அன்செக்யூர் லோனும் கொடுக்குறோம் சார். இது வந்து அன்செக்யூர்ல உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம். அன்செக்யூர்ல இப்போ நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா இந்த லோன் இன்கம் ப்ரூஃப் பேர் என்னங்க? என்ன சார்? இந்த லோன் பேர் பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் சார். அப்படி டைரக்டா? சரி, ஓகே. இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுக்குறோம். உங்கள் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி கிடையாது. நீங்கள் உங்கள் நேமில் ஷூரிட்டிக்காக பாண்ட் வாங்கணும், அந்த பாண்டை வச்சு உங்களுக்கு லோன் தரோம். ஓகேங்களா? 5 lakh லோன் தேவைப்படுறதா நீங்கள் 30,000 ரூபாய்க்கு பாலிசி இருக்கணும் இயர்லி பிஃபோரா.
10 லேக்னா 50,000 கட்டணும், 20 லேக்னா 1 லேக் கட்டணும். அந்த இன்சூரன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துறணுமா இல்ல நீங்க லோன் அமௌண்ட்ல இருந்து கட்டிட்டு அப்புறம் நீங்க பிஃபோரா கட்டணும் சார். இன்சூரன்ஸ் நாங்களே இப்போ எந்த இன்சூரன்ஸ்ல கட்டணும்? நான் அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். சரி சொல்லுங்க. இந்த இன்சூரன்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. அதே மாதிரி இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க லோனை இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தா அது நீங்க முன்னாடியே இன்சூரன்ஸ் 50,000 ரூபாய் கட்டுறீங்க இல்லையா, அந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். உங்களால இஎம்ஐ கட்ட முடியலன்னா வட்டி மட்டும் கட்டணும். உங்களோட அசல அந்த இன்சூரன்ஸ் மூலமா வரக்கூடிய மெச்சூரிட்டில இருந்து கிளைம் பண்றோம். சரிங்களா? இப்ப இன்சூரன்ஸ் 50,000 ரூபாய் உங்களால பண்ண முடியும் இல்லைங்களா? ஓகே. இப்ப இன்னைக்கு டேட்ல 50,000 ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்கன்னா 20 டேஸ்ல வந்து உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் லோன் கிரெடிட் ஆகும். இப்ப நெக்ஸ்ட் மந்த்ல லோன் கிரெடிட் ஆகுதுன்னா நீங்க டிசம்பர்ல இருந்து வட்டி மட்டும் கட்டுவீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி மட்டும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசம் வந்து 5,833 ரூபாய் வரும். சோ அந்த வட்டியை நீங்க 3 இயர்ஸ் கட்டுவீங்க, 36 மந்த். வெறும் வட்டி மட்டும்? ஆமா, 3 வருஷத்தோட உங்களோட வட்டி முடிஞ்சிருது. உங்களுடைய அசல் இன்னும் கட்டல. அந்த அசலுக்கு பதிலாக தான் நீங்க பாலிசி எடுக்கிறீங்க இல்லையா 50,000 ரூபாய், அந்த பாலிசியை வந்து நீங்க 12 வருஷம் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே வரணும். வருஷத்துக்கு ஒரு முறை 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் 12 வருஷம் கட்டிட்டு வருவீங்க. 12 வருஷத்துக்கு எவ்வளவு கட்டிருப்பீங்க? 6 லட்ச ரூபாய் கட்டிருப்பீங்க. உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது அப்படியே டபுள் ஆகுது, 12 லட்ச ரூபாயா வருது. அந்த 12 லட்ச ரூபாயில தான் எங்களோட அசல் அமௌண்ட் 10 லட்ச ரூபாயை நாங்க எடுத்துக்கிறோம், பேலன்ஸ் 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு பாலிசி வேண்டாம், எனக்கு 12 வருஷம் லாங் டர்மா இருக்கு, நான் லோன் இஎம்ஐயா கட்டிக்கிறேன், வட்டி அசலும் சேர்த்தோம்னா நீங்க இஎம்ஐயாவும் கட்டிக்கலாம். அப்படி இஎம்ஐயா கட்டுறீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டினியூ பண்ணலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்க சரண்டர் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். ரிட்டர்னபிள் அமௌண்ட் தான். இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அந்த பாலிசி உங்களுக்கு அனுப்பிட்டாக்கா நீங்க லோன் சாங்ஷன் பண்ணிடுவீங்களா? ஆமா, ஏன்னா இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூருக்கு பாலிசி எடுத்த மாதிரி இருக்கும். அதே சமயத்துல மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க லோனும் வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப இன்சூரன்ஸ் எந்த கம்பெனில எடுத்தாலும் பிரச்சனை இல்லையா? அதே அப்படி பண்ணிடுவீங்க? ஆக்சிஸ்ல ஒரு நிமிஷம், ஆக்சிஸ்ல டைப்ல உள்ள கம்பெனி பாத்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப். பட் மேக்ஸ் லைஃப்ல இருக்கிறது எல்லாமே ஷேர் ஓரியன்டட் பிளானா இருக்கிறதால ஒரு ட்ரெடிஷனல் பிளானா பாரதி எக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் ரெஃபர் பண்றோம். சோ அதுல தான் நீங்க பாலிசி எடுப்பீங்க. பாரதி இது உங்களுக்கு சேஃப் அண்ட் பாரதி எக்ஸா நம்ம ஏர்டெல் சிம் யூஸ் பண்றோம் இல்லையா சார்? ஆமாங்க, அவங்களோட கம்பெனி. அந்த பாரதி எக்ஸால பாலிசி எடுக்கிறீங்க, லோன் வந்து அந்த பாண்டோட சம்மஷூர் வேல்யூ வச்சு உங்களுக்கு அப்ரூவல் தரோம் சார். ஓகே 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 சரி ஓகே. ஃபர்தரா நான் என்ன பண்ணணுங்க? உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ்க்கான டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 1 வீக்ல வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பாண்ட் வரும். அந்த பாண்டை கலெக்ட் பண்ணாதான் பேங்க்ல இருந்து எக்ஸிகியூட்டிவ் வருவாங்க. இப்ப இன்சூரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க ஆன்லைன்ல லிங்க் மூலமா பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அட்ரஸ் கொடுப்பாங்க, நீங்க செக்லிஸ்ட்ல இன்சூரன்ஸ் கம்பெனியோட நேம் எழுதி கொரியர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சாதிக் பாஷா தானே நீங்க? ஓகே சார். ஆல்ரெடி லோன் போயிட்டு இருக்கா சார் உங்களுக்கு? லோன் எல்லாம் ஒண்ணு இல்ல, போயிட்டு இருக்கு. இப்ப இந்த லோன் என்ன எதுவும் இல்ல. இப்ப இந்த லோன்ன்றது என்ன பர்பஸ்க்காக தேவைப்படுது? பிசினஸ் டெவலப்மெண்ட் இருக்கு. பிசினஸ்க்காக ஐடி ஃபைல் பண்ணிருக்கீங்களா சார்? ஐடி கம்பல்சரி வேணுமா? இல்ல கேக்குறேன் ஜஸ்ட் இருக்கு. இல்லைங்க, ஐடி இருக்கு பட் வேற பிசினஸ்க்கு இருக்கு. வேற பிசினஸ் என்னென்ன பிசினஸ் பண்றீங்க? கார்மெண்ட்ஸ் வேற சார்? வேற பிசினஸ்ல இருக்கு, 2-3 பிசினஸ் இருக்குங்க, அதுக்கு சம்பந்தப்படுத்தல இது நான் கேக்குறேன். ஓ, வைஃப் என்ன சார் பண்றாங்க? ஹவுஸ் ஒய்ஃபா ஒர்க் பண்றாங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே சார். ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ ஓகே அப்படின்னா இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணால் அமௌண்ட் 50,000 இருக்குங்களா இல்லை ரெடி பண்ணணுமா சார்? அப்படி இருக்கு, உடனே கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமௌண்ட் எங்கே கட்டணுங்க? இங்கே மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் எங்கள் பிரான்ச் ஆக்சிஸ் பேங்க்ல கட்டலாங்களா? சார் இப்போ உங்கள் பணம் வந்து 50,000 ரூபாயை வந்து நீங்கள் என்னோட அக்கௌண்ட்டுக்கோ இல்லை இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ அனுப்ப போகிறது கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ஏடிஎம் பாஸ்வேர்ட் நம்பரோ இல்லை ஓடிபி நம்பரோ நீங்கள் எடுத்து ஷேர் பண்ண போகிறது கிடையாது. இன்சூரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்க டீடைல் இன்சூரன்ஸ் டீமுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் லாகினா மாற்றந்தால எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் தான். இன்சூரன்ஸ் வந்து கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, போட்டோ இதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்லயும் மெயிலையும் அனுப்பணும். அவங்க லாகின் பண்ணி லிங்க் கொடுப்பாங்க. ஒண்ணு இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க கிரெடிட் கார்டுல டெபிட் கார்டுல நீங்களே பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்ரஸ் கொடுப்பாங்க, நீங்க செக்லிஸ்ட்ல இன்சூரன்ஸ் கம்பெனியோட நேம் எழுதி கொரியர் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி பிரான்ச்சு கோயம்புத்தூர்ல இருக்குங்களா?
எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் நீங்க ஹெட் ஆஃபீஸ் மூலமா பண்ண போறீங்க. செகண்ட் இயர்ல இருந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பிரான்ச் அட்ரஸ் கொடுத்துருவாங்க, நீங்க அங்கவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமே இங்கெல்லாம் பண்ண முடியாது, கோயம்புத்தூர்ல பண்ண முடியாதுங்க. ஆமா, ஏன்னா இது லோனுக்காக எடுக்கிறதால இப்ப கஸ்டமர் வந்து லோனை வாங்கிடுறாரு. சப்போஸ் எனக்கு இன்சூரன்ஸ் வேணாம் மேடம், எனக்கு கேன்சல் பண்ணி கொடுங்க, இல்லை எனிதிங் எதுவானாலும் நாங்க இங்க ஹெட் ஆஃபீஸ் மூலமா பண்ணீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். நியரஸ்ட் பிரான்ச்ல பண்றீங்கன்னா அவங்க ப்ராப்பரா சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் ஹெட் ஆஃபீஸ் மூலமா பண்ண சொல்றோம். இப்போ லோனை பேஸ் பண்ணி தான் இன்சூரன்ஸே போட போறீங்க, இன்சூரன்ஸ் செக்யூர் கொடுத்து தான் லோன் கொடுக்க போறீங்க. லோனை இன்சூரன்ஸை கேன்சல் எப்படி பண்ணுவீங்க? இப்போ சில கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோனுக்காக தான் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. எல்லாரும் நான் இஎம்ஐ கட்டிக்கிறேன் இருங்க, லோனை நான் இஎம்ஐ கட்டிக்கிற மாட்டேன், வட்டியா சொல்லு சேர்த்து எனக்கு இன்சூரன்ஸ் 12 வருஷம் வேண்டாம், நான் லோன் கட்டி முடிச்சது எனக்கு இன்சூரன்ஸ் சரண்டர் பண்ணி கொடுங்கன்னா சரண்டர் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ பாலிசி இருக்கிறாருன்னா கஸ்டமருக்கு வந்து 3 months வரைக்கும் உங்களுக்கு கேன்சலேஷன் டைம் இருக்கு. ஸ்டார்டிங்ல அந்த 3 monthக்குள்ள கேன்சல் பண்ணி கொடுத்தா நீங்க கட்டிக்கூடிய ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் தான் சார், உங்க பணம் மிஸ்யூஸ் ஆக வாய்ப்பு இல்லை. இன்சூரன்ஸ் வந்து ஆக்சிஸ்ல டைப் உள்ள கம்பெனி பாரத் லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருப்பாங்க. இப்போ பாலிசி எப்படி சார், நீங்க உங்க நேம்ல எடுக்கிறீங்களா இல்ல உங்க மிஸ்ஸஸ் நேம்ல எடுக்கிறீங்களா? ஏதோ ஒரு நேம்ல எடுக்கலாங்க. என்ன சார் இப்படி கடமைக்கு சொல்றீங்க ஏதோ ஒரு நேம்னு? இல்லைங்க, நீங்க சொல்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி தான், இன்சூரன்ஸை கட்டி இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க லோன் கொடுப்பாங்கிறீங்க, இன்சூரன்ஸ் செக்யூரிட்டி வச்சு கொடுப்பாங்கிறீங்க. லோனை கேன்சல், இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி பணத்தை கொடுப்பாங்கிறீங்க. எனக்கு இதுக்கு அதுக்கும் நேர் எதிரா இருக்கு. இன்சூரன்ஸ் கேன்சல் பண்ணி பணத்தை கொடுப்போம்னு சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? கஸ்டமர் சப்போஸ் லோனை இஎம்ஐ கட்டிக்கிற மேடம் எனக்கு இன்சூரன்ஸ் 12 வருஷம் வேண்டாம், எனக்கு லாங் டர்மா இருக்கனால நீங்க பாலிசியை சரண்டர் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்றேன். 2 ஆப்ஷனுமே இருக்கு, லோன் இஎம்ஐ கட்டுற ஆப்ஷனும் இருக்கு, இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு எல்லா கஸ்டமருமே 12 வருஷம் இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ண மாட்டாங்க. சில கஸ்டமர் வந்து லோனு இஎம்ஐ கட்டிட்டு திரும்ப வேணா கூட டாப் அப் பண்ணுவாங்க லோனு. அதனால உங்களுக்கு சொல்றேன், லோனை இஎம்ஐ கட்டுற கஸ்டமர் எல்லாமே நான் இன்சூரன்ஸ் என்னால 12 வருஷம் கம்பல்சரி ஃபேமிலிக்காக யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 12 வருஷம் கட்டிட்டு மெச்சூரிட்டி எடுப்பாங்க. சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இதனால கட்ட முடியாது மேடம்னா நான் சரண்டர் பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம்னு சொல்றேன். ஓகே ஓகே சரி, ஓகே நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இப்போ உங்கள் ஆஃபீஸ்க்கு நேரில் வந்து பண்ண முடியும், பார்க்க முடியுமா? இப்போ நான் கால் பண்ணிட்டு சென்னை அண்ணா நகர் பிரான்ச்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன். நோ ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு ஆமா இல்லை காலையில் வந்துடுறேன். நம்ம முன்ன சென்னை வந்துட்டு வாங்க, நேரிலேயே பார்த்து பண்ணி விட்டுருப்பா எல்லாமே கேட்குறேன். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல். இப்போ சென்னையும் பண்ணுறோம், நாங்கள் அவுட் ஆஃப் சென்னையும் பண்ணுறோம் சார். சென்னை கஸ்டமர் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் தான், டைரக்ட் விசிட் கிடையாது. டைரக்ட் விசிட் கிடையாது. பின்ன ஆன்லைனில் உங்களுக்கு பணம் 50,000 கட்டி விட்டா நீங்கள் அடுத்தது இங்கே வேலை பார்ப்பீங்க. கட்டல இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் கொடுக்குற இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டணும், நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்குற பேரில் கட்டணும், அவ்வளோதானே? சரி, அந்த 10 லட்ச ரூபாயில் 50,000 எடுத்துட்டு மீதி கொடுங்களேன் எனக்கு. இது உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க சார், கம்பல்சரி கிடையாது சார். நேரில் வந்து பார்த்து தான் செய்ய முடியும் மேடம், பணமெல்லாம் அப்படி கட்ட முடியாது. இந்த மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் கிளம்பி இருக்கீங்க, பொழுது போகணும் எனக்கு. ஓகே.